எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இந்த ரெட்ஃபோர்ட் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பாக 2 ஆண்டுகளுக்கு மேலும் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர்களுக்கும், இதனை சிறப்பாக இன்றைய நிகழ்வையும் பல நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து அருமையாக நடத்துகிற இனிய நண்பர் திருமிகு திவ்யா அவர்களுக்கும், இணைந்துள்ள எனது இனிய நண்பர்கள் சுவாமிநாதன், திரு சுவாமிநாதன், திருமிகு ஐஸ்வர்யா, திரு வசந்தம் லைப்ரரி அம்மா, திருமிகு ரவிச்சந்திரன், திருமிகு கயல், ஏனைய இணைந்திருக்கிற நண்பர்களுக்கும், திருமிகு கவிதா ராஜகோபாலன் இணைஞ்சிருக்காங்க. அப்போ இணைந்திருக்கிற நண்பர்களுக்கும் இணையவிருக்கிற நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த கலந்துரையாடல் மாதிரி அதை நான் தொடங்குகிறேன். வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறப்பான புத்தகம், ஹவு டு மோட்டிவேட் அதர்ஸ் அப்படிங்கிற நூல். அது புஸ்தக் மஹாலில் நான் பல காலத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களையும் நான் எனது இவ்வளவு ஆண்டு அனுபவங்களில் சேகரித்த கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மோட்டிவேஷனல் சப்ஜெக்ட்ஸு அது டீல் பண்ணாமல் எந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் கிடையாது, உங்களுக்கு தெரியாதது இல்லை. எனக்கு இன்சூரன்ஸில் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒரு உயரிய ஒரு டிப்ளமா, அதாவது இன்சூரன்ஸில் இந்தியாவில் இருக்கிற படிப்புகளில் அந்த ஃபெலோஷிப், அதாவது முதல்ல லைசன்சியேட், அப்புறம் அசோசியேட்ஷிப், அடுத்தது ஃபெலோஷிப். இதற்காக கிட்டத்தட்ட 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த மோட்டிவேஷனல் இதில் தேரியில் ஓரளவு அது பரிச்சயமான, அது என்னை ரொம்ப கவர்ந்தது. உள்ளபடியே நம்ம இருந்த நிறுவனம், அதில் வேலை பார்த்த இடங்கள், மனிதர்கள், சுற்றிலும் மனிதர்கள் அதுகளை தேவை கோட்பாடு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவை, அந்த தேவைகள் பூர்த்தியாகிற போது அவன் ஊக்குவிக்கப்படுகிறான். இதுதான் அதனுடைய அடிப்படையே, அதுதான் மாஸ்லா அதை தான் சொல்கிறேன். நிறைய தியரிஸ் நம்ம படிச்சிருக்கோம், அதை ப்ராக்டிக்கலாக பல இடங்களில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். அது தவிரவும் அந்த சிச்சுவேஷன்ஸை நமக்கு நிறைய லீடர்ஷிப்பை கற்பிச்சிருக்கு. அதுகளையும் இந்த புத்தகம் புஸ்தக் மால் நான் சொன்னேன், குர்த் கஹாங்ஸ்னு ஒருத்தர் எழுதினது. அந்த புத்தகம் இவர் பிரபலமான ஆத்தர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பல கருத்துக்கள் அதில் சொல்லியிருக்காரு. அதையும் இதையும் சேர்த்து, என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு லீடர், எல்லாருமே ஒரு வகையில் லீடர் தான். அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஒரு காரியத்தை நோக்கி செலுத்தி அதை அடைகிறது லீடர்ஷிப் தானே. இப்போ குடும்பத்திலேயே ஆரம்பிக்கிறது லீடர் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு பெரிய மகாத்மா காந்தி நேஷனல் லீடர்லாம் சொல்லணுங்கிறது இல்லை. குடும்பம் அதுவே ஒரு யூனிட். அதில் சில இடங்களில் தலைமை பொறுப்பு கணவரிடம் இருக்குது, சில இடங்களில் மதுரை ஆட்சி மாதிரி மீனாட்சிகிட்ட இருக்குது. ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த பொறுப்புகள் ஒவ்வொருத்திட்ட இருக்கு. அப்போ இந்த வரிசையாக அந்த இதை பார்த்துட்டு வர்ற போது இந்த தியரிஸை கொஞ்சம் அப்ளை பண்ணி நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது அடுத்தவர் மூலமாக அது நடந்துக்கிட்டே இருக்கு. அதைத்தான் இப்போ பேச போகிறோம். இதில்
நிறைய தியரிஸ் சொல்கிறாங்க. முதல்ல அதை வச்சுட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மறுபடி பேசலாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள்கிட்டையும் சில கருத்துக்களை அந்த உங்களுடைய அனுபவங்களில் நடந்த ஒரு இந்த மோட்டிவேஷனல், நீங்கள் மோட்டிவேட் ஆனது, அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணினது, அதுகளையும் கலந்து பேசிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய தியரிஸில் அப்ரஹாம் மாஸ்லோவுடைய அந்த நீடு தியரி, ஹியரார்கி ஆஃப் நீட்ஸ், அந்த இதுதான் எல்லா மோட்டிவேஷனல் தியரிஸுக்கும் அடிப்படையாக இன்றைய இதுக்கு பேசப்படுது. இதில் ஒரு சட்டகம், அதாவது ஒரு முக்கோணம் மாதிரி, ஒரு பிரமிடு மாதிரி வைக்கிறாங்க. முதல் தேவை என்ன? எல்லாருக்கும் அடிப்படை தேவை என்ன? அடிப்படை தேவை உடை, அப்புறம் இருக்கிற உறையுள், உணவு, இல்லையா? இது இந்த மூணும் முக்கியம். இதுதான் அடிப்படை தேவை. அதாவது இந்த மாஸ்லோ என்ன சொல்றாரு, தேவைகள் பூர்த்தியாகிற போது மனிதன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது நிறைவுறுகிறான். எப்பவுமே நிறைவுறாமல் அலைகிறோம். தேவைகள் பூர்த்தியாகிற போது மனிதனுக்கு நிறைவேற்படுது. அது நிறைவேற்படவும் அடுத்த தேவைக்கு போகிறான். அந்த தேவை ஆயிடுச்சுன்னா அடுத்த தேவைக்கு போகிறான். அப்போ ஒவ்வொரு தவணையும் எந்தெந்த தேவைகள் அவனை மோட்டிவேட் பண்ணுதுன்னு பார்த்தா, முதல்ல அடிப்படையாக இது மூணும் கிடைச்சாகணும். இப்போ உணவுங்கிறது ரொம்ப சாப்பாடு இல்லாட்டி தான் தெரியும். நம்ம ஏதோ ஒரு நல்ல விதத்தில் அந்த உணவு கிடைக்கிற நிலையில் இருக்கோம். அந்த உணவு இல்லை அப்படிங்கிற போது என்னென்னலாம் நிகழும்? பசி வந்திட 10 பறந்து போம்னாங்க. வரிசையாக சொல்கிறாங்க. மானம், வெக்கம், புகழ், கசிவந்த சொல்லியர் மேல் காமம், எல்லாம் என்னென்ன போகும்னு 12 எழுதுறாரு. திருக்குறள் கேட்குது, நேற்று வந்து என்னை கொன்ற நெருப்பு போல பசி இன்றும் வரும் கொல்லோ. நேற்று வந்துச்சு, அதை எப்படியோ சமாளிச்சுட்டேன். விடிஞ்சவன் இன்னைக்கு அந்த பசி வருமா? பசி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த உணவு அடிப்படை தேவை, அதுக்கு தான் பணம். ஃபஸ்ட்டு செய்க பொருளை சொன்னார். அந்த பொருள் வேணும், அது முதல் இது. ஆனால் பொருள் மட்டுமே போதுவா? இப்போ இன்னொரு தியரி சொல்கிறாங்க, ஹைஜீன் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன? ஃப்ரெட்ரிக் ஹெஸ்பர்க் ஹைஜீன் தியரின்னு சொல்கிறாங்க. அது என்ன? இப்போது அதெல்லாம் சேலரிலாம் கொடுக்குறாங்க, பணத்தையெல்லாம் கொண்டாடுறாங்க. இப்போது ஹைஜீன் தியரினா ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு அலுவலகம் இருக்குது, அதில் இந்த டாய்லெட்லாம் நல்லா இல்லை. அப்போ அந்த டாய்லெட் நல்லா இல்லைங்கிற ஒரு இது வரும், அந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதை எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு இடத்துல அவர்களுக்கு நோய் வரும், நோய் தொற்றுலாம் வரும். ஆனால் அந்த டாய்லெட்டை ஒழுங்கு பண்ணியாச்சு, நல்லா ஆயிடுச்சு. அது நல்லாயிட்டா கரெக்டு, அது வரைக்கும் அந்த நீடு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அதுக்கு மேலே அந்த டாய்லெட்டை ஒரு மார்பிளில் இழைச்சி அதில் என்னென்னமோ ஃபெசிலிட்டி வச்சு அது அவனை மோட்டிவேட் பண்ணாது. அதாவது அது டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அது சாட்டிஸ்ஃபை லெவல் வந்துருச்சு, அதுக்கு மேலே அது அவனை மோட்டிவேட் பண்ணாது. இதுதான் அவன் சொல்கிறது, எளிமையாக சொல்கிறது தான். எளிமையான கருத்துக்களை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி சேலரிங்கிறது கிடைக்காத வரைக்கும் இதுவாக இருக்குது, அது கிடைச்சிருச்சு, ரொம்ப 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 கிடைச்சாலும் அது உன்னுடைய இது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிறாங்க. உன்னுடைய எஸ்டீம் நீட் அப்படி பேச போகிறோம், அதுகளையெல்லாம் அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. உனக்கு ஒரு லெவல் தான் எதுவும். இப்போ அதுதான் அந்த அடிப்படை தேவை பூர்த்தியாகிற வரைக்கும். இப்போ வீடு கட்டுறோம், வீடை பெருசாக கட்டுறோம். எங்கள் பகுதியெல்லாம் வீடு காடு வெட்டி போட்டு கடிய நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வணிகள். இது அடுத்த தேவையை சொல்ல போகிறேன்.
அதாவது இன்றைக்கு கிடைத்தது உணவு, உடை, உறையுள் நாளைக்கும் கிடைக்கணும், எப்பவும் கிடைக்கணும். அது செக்யூரிட்டி நீட். இன்றைக்கு நம்ம வாழ்கிறது, நாளைக்கும் அது நமக்கு கிடைக்கணும். இதுதான் அந்த படிநிலையில் அடிப்படை தேவைகள், பிசியாலஜிக்கல் நீட்ஸ். அது என்ன சொல்லிட்டாங்க? 3 நீடு சொல்லிட்டான். உணவு, உடை, உறையுள் சொல்லிட்டோம். அதற்கு மேலே அது ஓரளவு கிடைக்கவும், அது இன்றைக்கு கிடைத்தது நாளைக்கும் கிடைக்கும். இந்த செக்யூரிட்டி நீட் மனிதன் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு அரணவதுன்னு. அதுக்கு தான் வீடு கட்டுறோம். எத்தனையோ தலைமுறைக்கு வேணும்னு இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் சுஸ்வெங்களோட சேர்க்கிறாங்க. இது பூரா அந்த செக்யூரிட்டி நீடுங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ வேலை, இதை பயன்படுத்தி பார்ப்போமே. இப்போ ஒரு அரசாங்க வேலை, அதில் எதுக்கு அரக்காசு வேலைனாலும் அரசாங்க வேலைனாங்க, அது ஒரு செக்யூரிட்டி நீடு. அதை ஒரு சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை சொல்ல முடியாது. சேர்ற வரைக்கும் வேலை பார்க்கணும், சேர்ந்ததுக்கப்புறம் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அப்போது இந்த வேலை பெர்மனண்ட் ஆகணும் அப்படின்னு அடுத்தது பார்க்குறோம். இந்த செக்யூரிட்டி நீடு தான் எல்லாருக்கும் நிறைய, அதாவது திருக்குறள் நிறைய பேசுது இதை பற்றி. வராமை, அதாவது பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும்னாரு. பெறாமை அஞ்சுமா, பெற்றுதா பிரிஞ்சு போயிருமே. இதை அவர் காதலுக்கு சொல்றாரு. காதலன் வல்லையேன்னு இருக்கான், வந்தா போயிடுவானேன்னு இருக்கான். அறாது இருக்கான், இது அறாம இருக்கான். பணம் வல்லையேன்னு இருக்கு, வந்தா இன்கம் டேக்ஸ்காரன் வந்துடுவானோன்னு இருக்கு, கழிவர் கொண்டு போயிடுவாங்களோன்னு இருக்கு. அறாம இருக்கா. இந்த அச்ச உணர்வு மனிதர்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த அச்ச உணர்வுக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ, அல்லது நான் இருக்கிறேன் உனக்குன்னு யாரு வர்றாங்களோ, அப்போவெல்லாம் நம்ம மோட்டிவேட் ஆகிறோம். இப்போ ஒரு குடும்பம் அமைப்பு இருக்கு, அந்த எல்லாமே அந்த அச்ச உணர்வுக்கு பாதுகாப்பாக எது அமையுதோ அப்போவெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிற போது அதை அடுத்து மேற்கொண்டு அது நம்மளை இது பண்ணும். அதே மாதிரி தான் இப்போது அதற்கு மேலே ஒரு தேவைகள், முதல் அடிப்படை தேவை ஆயிடுச்சு. அடுத்தது செக்யூரிட்டி நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ் சொன்னோம், ஒரு வேலையில் இருந்தால் கூட சொன்னோம். அதற்கு மேலே கம்பேனியன்ஷிப் நீடுங்கிறாங்க. அதாவது இந்த ஒரு பிரமிடு மாதிரி வச்சா அதில் கம்பேனியன்ஷிப் நீடு நமக்கு கிடைக்கணும்னு விரும்புகிறோம். இப்போது சோஷியலைசிங்னு சொல்கிறோம், இந்த மாதிரி குழுக்களெல்லாம் சேர்றோம். இதெல்லாம் என்ன? கம்பேனியன்ஷிப். இதில் இப்போ ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, அது ஒரு குடும்பமாகுது, இந்த சமூகமாகுது. இது மனிதர்களுடைய தேவைகள் பூர்த்தியாக அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இந்த கம்பேனியன்ஷிப்புக்கு நிறைய ஏங்குறோம். அது என்ன கொடுக்குது? அது ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்குது கம்பேனியன்ஷிப். அது பல விதங்களில் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரி, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒரு கம்பேனியன் கிடச்சிருச்சு, ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருச்சு, வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதில் உள்ள உறவுகளெல்லாம் கிடச்சிருச்சு. அதற்கு மேற்கொண்டு எஸ்டீம் நீடு வேணுங்கிறாங்க. அது என்ன? மனிதர்கள் அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறார்கள், புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள்ங்கிறாங்க. என்ன சொல்றாரு? மனிதர்கள் பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் ஏங்குகிறார்கள், புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள். அப்போ அந்த பாராட்டு அதெல்லாம் மனிதனுக்கு வேண்டியிருக்கு. நமக்கு முதல்ல எல்லாம் மற்ற அடிப்படை தேவையெல்லாம் சேர்ந்துருச்சு, கிடச்சிருச்சு. ஒரு செக்யூர்டான ஒரு இதுவோ உனக்கு ஏன் நிறைவல்லைன்னு கேட்டான். அதுக்கு சங்கப்புலவன் சொல்கிறான், எனக்கு மனைவியும் மக்களும் நிரம்பினர்,
இந்த அரசன் சான்றோனாக இருக்கிறான், கூடியிருக்கவர்கள்லாம் ஊராரெல்லாம் சான்றோர்களாக இருக்கிறார்கள், அரசன் நல்லாட்சி செய்கிறான். அப்ப இந்த நீடு ஒவ்வொரு நீடு இதுல வந்து சேருது. அதாவது கீழே இருக்கிறது அடிப்படை தேவை அவனுக்கு கிடைச்சிருச்சு, பாதுகாப்பு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்துருச்சு. அதற்கு மேலே அவன் அலைகிறது என்ன? இந்த எஸ்டீம் நீடுக்காகத்தான் மனிதர்கள் அலைகிறார்கள். அப்போ சிறந்த சொற்கள் அதற்கு மேலும் ஒன்று இருக்கு. அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்கிறாங்க. எதையாவது ஒன்றை அடைய வேண்டும், ஒன்றை சாதிக்கணும், ஒரு குறிக்கோள், இப்படிலாம் வச்சுக்கிறாங்க. அது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இது மாதிரி இங்கே அடிப்படை தேவையில் தொடங்கி ஒரு அச்சீவ்மெண்ட் வரைக்கும் போகிறதுல ஒவ்வொரு தவணையும் யாரெல்லாம் அதுகளெல்லாம் அந்தந்த நேரத்தில் பார்த்து அவங்களுக்கு கொடுத்தா அவங்க மோட்டிவேட் ஆவாங்க. அதாவது செய்த பெர்ஃபார்மன்ஸ்லையும் கூட செய்வாங்க. இது எங்கேயும் வேலை வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இது பொருந்தும். நம்ம இதில் யார் யாருக்கெல்லாம் வேலை வாங்குகிறோமோ அவங்க எல்லா இடத்துக்கும் பொருந்தும். எங்கேயெல்லாம் கூடி இருக்கிறோமோ அங்கேயெல்லாம் மனிதர்கள், நம்மளை சுற்றி மனிதர்கள் தான். இதுக்கு இந்த எஸ்டீம் நீடு தான் முக்கியம். அதை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது? அதை ஒரு வேர்ட்ஸ் மாதிரி ஒரு இது பண்ணுறோம். அதாவது பெஸ்ட் வேர்ட்ஸுங்களை கொண்டாடுறோம். யூ டிட் எ குட் ஜாப் அப்படின்னு சொல்கிறது அதான் இருக்கிறதுலையே ரொம்ப சொல்கிறாங்க. யூ டிட் எ குட் ஜாப். இந்த மனிதர்கள் அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறார்கள். யூ டிட் எ குட் ஜாப் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சொன்னா என்ன நிகழும்? யூ டிட் எ குட் ஜாப் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சொன்னா என்ன நிகழும்? அதாவது ஒரு அதனுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறேன். இன்சொல் நிறைய பேசுகிறோம். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கோலோ வன்சொல் வழங்குவதுனார். அந்த இனிமையான சொற்களை சொல்லி பார்த்து அது நடக்கிறத பார்த்துட்டு நீ கடுமையான சொல்லுவியான்னு கேட்குற. இனிமையான ஏன் சொற்களை சொல்லலை? ஒன்று அறியாமையினால நம்ம சொல்லலை, இன்னொன்று ஒரு கஞ்சத்தனமா அடுத்தவர்கள்லாம் செய்ய கடமைப்பட்டவங்கன்னு நினைக்கிறோமா நம்ம. அந்த இப்போ மனைவி அவங்க சமைச்சு வைக்கிற கடமைப்பட்டவங்கன்னு நினைக்கிறோமா. கணவன் ஆகவே அதை வருமானம் நீட்ட இது பண்ணுறவன் அவன் நமக்காக சம்பாதிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு கடமைப்பட்டவன்னு நினைக்கிறோமா. கீழோராய் இன்னும் தாழ உரை. இப்போது ஒருத்தர் கொண்டாந்து ஒரு காஃபியை கொடுத்தாருன்னா அது நம்ம அவர் செய்ய கடமைப்பட்டவர், அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேங்கிறாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, பாராட்டி பாருங்க, அதில் வர்ற ரிசல்ட்டை பாருங்க, அதுக்கப்புறம் பாராட்டாமே இருப்பீங்களா அப்படின்னு தான் திருக்குறள் கேட்குது. இனிய உழவாக இன்னாத குரல் பல இது சொல்கிறோம். அப்போ இந்த பாராட்டு அப்படிங்கிறது, ஆனால் பாராட்டில் என்ன வேணும்? ஒரு நல்ல அருமையாக சமைச்சு வைப்பாங்களாம், இவர் எல்லாத்தையும் சாப்பிடுவார் கொள்வார். அடுத்த வீட்டோட அவருடைய மனைவி பேசிகிட்டு இருக்காங்களாம். அப்போது அடுத்த வீட்டுக்காரம்மா கேட்டாங்களாம், உங்கள் கணவர் எதையெல்லாம் பிரியமாக சாப்பிடுவார்னு. இவங்க சொன்னாங்களாம், இவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு என்ன மனைவி சொல்ல போகிறாங்கன்னு. எதை போட்டாலும் திங்கும்னாராம். ஏன்? அதாவது இது நல்லா இருக்குன்னு சொன்னதில்லை, இது நல்லா இல்லைன்னு சொன்னதில்லை, பாராட்டினது இல்லை. நான் இதை ஒரு பயிற்சியில் சொன்னேன். அவர் வீட்டில் போய் என்ன பண்ணாராம், ரொம்ப பொரியல் நல்லா இருக்குனாராம். அந்த அவருடைய மனைவி அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரசம் ரொம்ப நல்லா இருக்குனாராம். அவங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவர் கேட்டாரா ஏன்னு? அப்போ அவங்க சொன்னாங்களாம், தினம் உனக்கு நான் தான் வடித்து கொட்டினேன், இந்த ரசமும் பொரியலும் அடுத்த வீட்டில் தலைவலியாக இருந்துச்சு, இன்னைக்கு அடுத்த வீட்டிலேருந்து வாங்கியாந்து வச்சு என்னச்சா. இங்கே பாராட்டில் என்ன இருக்கணுங்கிறாங்க. நம்ம எம்ப்ளாயீஸ் கூட இருக்காங்க, அந்த பாராட்டில் நண்பர்கள் பாராட்டில் என்ன இருக்கணுங்கிறாங்கன்னா உண்மை இருக்கணுங்கிறாங்க. பாராட்டில் என்ன இருக்கணும்? உண்மை. அந்த உண்மை இருந்தால் பாராட்டு, அது இல்லாட்டி அது நக்கல்.
இல்லாட்டி அது கிண்டல். இல்லாததை சொல்லி ஒரு விஷயம் சொல்கிற போது, பாராட்டுற போது அது நக்கலாயிரும், அது தீயினார் சுட்ட புண்ணாயிரும். அப்போ பாராட்டுற போது உண்மை இருக்கணுங்க, அந்த சொற்களில் வலிமை இருக்கணும், உண்மை இருக்கணும். ஒவ்வொரு முறையும் பாராட்டுங்கள், ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்லையும் பாராட்டுங்கள்ங்கிறாங்க. பாராட்டித்தான் பாருங்களேன் என்னதான் நடக்குதுன்னு அப்படிங்கிறாங்க. அது ஒரு கலை, இந்த பாராட்டுவது உண்மையோடு. இப்போ ஒரு மனிதன் இருந்தால் அவன்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்காதா? அந்த குணத்தை நீங்கள் தேடி பாராட்டணுமா? அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லினார். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். அப்போ ஒவ்வொருத்தையும் ஒரு நல்ல குணம் இருக்கு, அதை நாடி நம்ம அதை இனிமையாக சொன்னோம்னா அல்லவை தேயும், பாவம் தேயும். என்ன பெருகுமா? அல்லவை தேய அறம் பெருகும்னார். அப்போ அந்த பாராட்டுங்கள், யூ டிட் எ குட் ஜாப். ரெண்டாவது, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்கிறாங்க. 4 சிறந்த வார்த்தைகள், 5 சிறந்த வார்த்தைகள் சொன்னேன், 4 சிறந்த வார்த்தைகள். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், இது பற்றி உங்கள் கருத்து என்ன? நம்ம அந்த ஒரு கீழே ஒர்க் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, கூட இருப்பவர்கள் அவர்களுடைய கருத்தை அறிஞ்சு நம்ம டிசிஷன் எடுக்கிற போது அது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் ஆகுது. அவர்கள் நாம் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சி அவர்கள் மனசு நிறைவுறுகிறார்கள். இப்போ வேற ஒன்றும் சொல்ல வரல, நம்ம முழுவதும் சொல்கிறது பூரா தேவைகள் மனிதனுக்கு இருக்கிறது. ஒரு தேவை அவனை அங்கீகரிக்கணும், பாராட்டணும். இந்த அங்கீகரிக்கிறதுல அடுத்தது ஒரு முறை என்ன? அவனுக்கு அவனுடைய சொல்ல நம்ம கேட்டு அதற்கு தகுந்தபடி அவர்கள் ஒருத்தருடைய மூளையை விட, அதாவது இப்போ நான்லாம் என்னுடைய மனைவியிட்ட கேட்டுறது என்னன்னு இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு கிளியரான இது இருக்குது. சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தது தான், சின்ன விஷயங்களில் அவங்க சொல்கிறது தான், முக்கியமான விஷயங்களில் நான் சொல்கிறது தான். அங்கே சின்ன விஷயங்கள்னா என்னென்னா, ஒரு வீடு வாங்கிறது, ஒரு நகை வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க முடிவு பண்ணுவாங்க. நான் இந்த அக்னி பாத் அது சரியா தவறா, அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நான் சொல்கிற போது அவர்கள் ஒன்றும் அதில் தலையிடுறதில்லை. வேலைக்காரர் கேட்டாராம், நீங்கள் சொல்கிறத கேட்குறதா அம்மா சொல்கிறத கேட்குறா? இவர் சொன்னாராம், நான் சொல்லுறதும் அம்மா சொல்கிறதும் ஒரே மாதிரி இருந்தால் நான் சொல்கிறத தான் கேட்கணும். நான் சொல்கிறது அம்மா சொல்கிறது வெவ்வேறையாக இருந்தால் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போனாங்க. இது ஏதோ ஒரு நகைச்சுவை மாதிரி சொன்னாலும் நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களோடு அந்த கேட்குற போது எனக்கு இந்த 180 டிகிரி தெரியுது, அவர்களும் இருக்க போது பின்னாடியும் தெரியும். 2 கண்களால் 2 திசை தெரிந்தால் 4 கண்களா? அப்போது அது என்ன சொல்ல வரோம்? இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எங்கேயுமே எல்லாரையும் கலந்து வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன் என்று கேட்டு அதை பயன்படுத்துகிற போது அவர்களுக்கு ஒரு உரிய மதிப்பு கொடுப்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள், அவர்கள் மோட்டிவேட் ஆகிறார்கள். இன்னொருக்கு இது 3 சிறந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 சிறந்த வார்த்தைகள் யூ டிட் எ குட் ஜாப் சொன்னோம், 4 சிறந்த வார்த்தைகள் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் சொன்னோம், 3 சிறந்த வார்த்தைகள் இஃப் யூ ப்ளீஸ்ங்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் கேட்பது எப்படி கேட்பது, அதுக்கு நிறைய சொல்கிறாங்க. டோன்ட் பெக்குங்கிறாங்க. கேட்குற போது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்டால் அது கிடைக்காதான். ஆஸ்க் எக்ஸ்பெக்டன்லிங்கிறாரு. அதை எதிர்பார்ப்போட கேளுங்க, எக்ஸ்பெக்டன்லி கிடைக்கும்னு ஒரு உறுதியோடு கேட்டால் கிடைக்குங்கிறார். நம்மளே கிடைக்குமா கிடைக்காத சந்தேகத்தில் எடுத்துக்கிட்டால் கிடைக்காது. ஆஸ்க் சிம்பிளிங்கிறார்.
இங்கே தொடக்கூடியதை இப்படி தொட்டி மூக்க நேராக தொடுறத சுற்றி தலையை சுற்றி தொட்ட தேவையில்லை. சிம்பிளாக கேளுங்க. டைரக்ட் ஸ்பீச்சு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்கிறாங்க. ஆஸ்க் சிம்பிளிங்கிறாங்க, ஆஸ்க் ரீசனபிளிங்கிறாங்க. கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கட்டும்ங்கிறாங்க. அந்த ரீசன்ஸை சொல்லி கேட்குற போது இஃப் யூ ப்ளீஸ் அது நடக்குங்கிறாங்க. அவர்கள் அந்த மோட்டிவேட் ஆவாங்க, செய்வாங்கங்கிறாங்க. நம்ம கேட்குறத செய்யணும், அதானே முக்கியம். அதுக்கு தானே இவ்வளவு பாடமும். இஃப் யூ ப்ளீஸ் கேட்காத, ஆஸ்க் சிம்பிளி, ஆஸ்க் ரீசனபிளி, ஆஸ்க் எக்ஸ்பெக்டன்ட்லி, ஆஸ்க் ஃபோர்த் ரைட்லி, உரிமையோடு கேளுங்கிறாங்க. எதையும் ஒரு பிச்சை கேட்குறத மாதிரி கேட்காதேங்கிறாங்க. ஆஸ்க் அது அப்போது அவனுக்கு நன்மை செய்கிறோன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு நன்மை செய்கிறோம்னு கேளுங்க. அந்த இஃப் யூ ப்ளீஸ் அவனுக்கும் அதில் நன்மை இருக்குது அப்படிங்கிறதுல. இப்போ ஒரு அடுத்தது நான் 5ஆவதாக என்ன சொல்கிறாரு, ஆஸ்க் எக்ஸ்பெக்டன்ட்லி, ஆஸ்க் சிம்பிளி, ஆஸ்க் ரீசனபிளி, ஆஸ்க் ஃபோர்த் ரைட்லி, சொலிசிட்டுங்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் ஒருவரை கேட்கிற போது அவர்கள் மனமுவந்து செய்வார்கள், மோட்டிவேட் ஆவாங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம். இஃப் யூ ப்ளீஸ். 2 சிறந்த வார்த்தைகள் தேங்க்யூங்கிறாங்க. இந்த பாராட்டும் இந்த தேங்க்ஸையும் உடனே சொல்லிடுறேங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கூலி மாதிரியா. கூலி கிடைச்சா தானே அவன் ஒருத்தன் மோட்டிவேட் ஆவான் இல்லையா? ஒருவன் வேலை செய்கிறான். இங்கே குரான் சொல்லிருக்கிறது, நெற்றி வியர்வை காய்வதற்குள்ள கூலியை கொடு, உழைத்தவனுடைய நெற்றி வியர்வை காய்கிறதுக்குள்ள வேர்வை கூலியை கொடுங்குது. இதெல்லாம் கூலி, மனிதர்களுக்கு கொடுக்கிற கூலி என்ன? ஹார்ட்ஸ் ஓப்பன் வித் ஈஸ். இந்த கதவை திறக்கிறதுக்கு சாவி இருக்கு, ஹார்ட்டை திறக்கிறதுக்கு வித் 2 கீஸ், 2 சாவிகள். அது தேங்க்யூ அண்ட் ப்ளீஸுங்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் மோட்டிவேட் பண்ணுறது மாதிரி, அதாவது ஒருத்தருக்கு நன்றி கூறுகிற போது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அந்த மகிழ்ச்சி அவரை இன்னும் உயரமான நிலைக்கு கொண்டு செலுத்துகிறது. அது அடுத்தவனுக்கு நன்றி தெரிவி, நீ ஆனால் நன்றி எதிர்பாராதீங்க அப்படிங்கிறாங்க. ஜீசஸ் cured 10 lepers. Do you know how many of them thanked him? 10 பேரை குணப்படுத்தினாராம். எத்தனை பேர் அவரை தேங்க் பண்ணாங்க தெரியுமா? எத்தனை பேர் நினைச்சு? எத்தனை பேர்? ஏதாவது இருக்கீங்களா? எத்தனை பேர் தேங்க் பண்ணாங்களா? இல்லை, ஜீசஸ் கியூர்டு 10 லெப்பர்ஸ் தான். 10 தொழுநோயாளிகளை அவர் க்யூர் பண்ணாராம். எத்தனை பேர் அவருக்கு தேங்க் பண்ணாங்கன்னு தெரியுமான்னு கேட்குறேன். அதுக்கு பைபிளில் வர்றது ஒருத்தர் தான் தேங்க் பண்ணாராம். ஆர் யூ எபோ ஜீசஸ்ங்கிறாரு. அதாவது நம்ம தேங்க் அடுத்தவர்களுக்கு உடனே நன்றியை தெரிவிக்குங்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் நன்றியெல்லாம் எதிர்பார்க்காத. நீ எதிர்பார்த்தா அது, அதாவது நமக்கு ஸ்ட்ரெஸ் எது தருது? எதிர்பார்ப்புக்கும் ஆக்சுவலுக்கும் உள்ள இடைவெளி தானே நமக்கு ஸ்ட்ரெஸ் தருது இல்லையா? நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தர்றது என்ன? எதிர்பார்ப்புக்கும் ஆக்சுவலுக்கும் உள்ள இதுதான். அப்போ நம்ம எதிர்பார்த்த எல்லாரும் நமக்கு உதவி செஞ்சவங்கெல்லாம் தேங்க் பண்ணுவோம்னு எதிர்பார்த்தோம்னா அது நடக்குமா? அதனால நீ தேங்க் பண்ணுறதை பண்ணிடு, அடுத்தவங்க தேங்க் பண்ணுவாங்க, நன்றியோடு இருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குது நன்றியை பற்றி, கிராட்டிஃபிகேஷனை பற்றி நிறைய இருக்குது. எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூடுங்கிறாரு. இப்போ இதெல்லாம் மனிதர்களை மோட்டிவேட் பண்ணுதுங்கிறாங்க.
கடைசியாக ஒரே ஒரு சொல்லுன்னு எடுத்தா அந்த சொல் முக்கியமான சொல்ல வி கூட இல்லை யூங்கிறாங்க. ஒரு சொல், நீ மனிதர்கள் அவர்களை பற்றி தான் கவலைப்படுறாங்க, அவர்களை பற்றி நம்மளை சேர்ந்து கவலைப்பட்டுட்டா அவங்க மோட்டிவேட் ஆகிடுவாங்க. இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க, அம்மாவுக்கு கால் வலிக்குது, நீங்கள் காலை பிடிச்சி விட்டீங்கன்னா அவர்களிடம் அன்பு பெருகுது, அப்பாவுக்கு தோள் கொடுத்தா தம்பிக்கு தங்கைக்கு சுற்றி வரிசையாக போயிட்டே இருங்களே. அதே மாதிரி எம்ப்ளாயீஸுக்கு ஒவ்வொருத்தருக்கா. இப்போ முடிவாக என்ன சொல்ல வரோம்னா, மனிதர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிற போது அவர்கள் மோட்டிவேட் ஆகிறாங்க. முதல்ல அடிப்படை தேவைகளை பார்த்தோம். அந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தியானா அதுக்கு அடுத்தது செக்யூரிட்டி நீடு, நம்ம சேஃப்டி நீட்ஸ் இருக்கு மனிதர்களுக்கு. அது அவங்களுக்கு ஒரு அந்த நான் இருக்கிறேன் என்ற ஒரு உறுதிமொழியை நம்ம தர்ற போது அவர்கள் தங்களுடைய திருப்தி உறுக்கிறார்கள். அதுக்கப்புறம் அடுத்த தேவை அவனுக்கு தேவையாக இருக்குது. அது என்ன? கம்பேனியன்ஷிப் நீட். அப்போ மனிதர்கள் கம்பேனியன்ஷிப்புக்கு ஏங்குகிறார்கள். குழுக்களாக, டீமாக, இந்த மாதிரியெல்லாம் குடும்பம் அமைக்கிறது, சமூகம் அமைக்கிறது, ரோட்டரி கிளப், அந்த கிளப், இந்த கிளப்லாம் வருது. அப்புறம் அதில் தலைமை ஏற்கணும்னு நினைக்கிறான். எஸ்டீம் நீட், ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் இயங்குகிறார்கள், புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள். அந்த பாராட்டு ஒரு சின்சியரான பாராட்டாக இருக்க போது அவர்கள் மகிழ்வுறுகிறார்கள். அதற்கு மேலே எஸ்டீம் நீடுக்கு மேலேயும் என்ன நீடு இருக்குது? ஆக்சுவலைசேஷன், ஒன்றை அடைய வேண்டும், நிறைவு அப்போ தான் கிடைக்கிது. அதை நமக்கு தரணுங்கிறோம், அந்த நிறைவுக்கு உதவணுங்கிறோம். ஒன்று நீந்தான். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்கிறது 5 சிறந்த வார்த்தைகள்னா, அடுத்தது அதாவது யூ டிட் எ குட் ஜாப், அது 5 வார்த்தைகள்னா பாராட்டில் சின்சியாரிட்டி. அடுத்தது வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்டால் 4 வார்த்தைகள். அந்த ஒப்பீனியன் கேட்குற போது அவங்க ஒப்பீனியனை சொன்னாங்கன்னா அது அவர்களுடைய குழந்தையாகுது. அந்த குழந்தையுடைய வெற்றி அது அவர்களுடைய பொறுப்பாகுது. அதனால் மோட்டிவேட் ஆவாங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் இஃப் யூ ப்ளீஸ் கேட்கிற போது ப்ளீஸுங்கிற வார்த்தை, அந்த கேள்வி ப்ளீஸுங்கிற வார்த்தை தயவு செய்து. அடுத்தது தேங்க்யூ. அடுத்தது ஒவ்வொருத்தரும் அவனை பற்றி கவலைப்படுறான், அவனுடைய முன்னேற்றத்துக்கு நாம் உதவுகிற போது அவன் அந்த மோட்டிவேட் ஆகி நம்மளோட இணங்கி இருக்கிறான். இது பொதுவான ஒரு கருத்துக்கள். இந்த கருத்தை சில உதாரணங்கள் சொல்லி இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுங்கள். இது போல் உங்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு மோட்டிவேட் ஆனது, அடுத்தவர்களை மோட்டிவேட் பண்ணினது, அந்த மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் பகிர்ந்துக்கிட்டுங்க. ஒரு அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களையெல்லாம் வழங்கி உங்களுடைய கருத்துக்களை வழங்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த மாஸ்லாவில் அடிப்படை தேவையில் ஒரு தேவை அவர் சொல்லலை, ஆனால் அவர் சொல்கிறாரு அது அடிப்படை தேவை மட்டுமில்லை, எல்லா தேவையாக இருக்கிறதுன்னு இப்போ புத்தகங்களில் படிக்கிறேன். அவர் உணவு, உடை, உறையுள் தவிர பாலுணர்வு அப்படிங்கிறத அடிப்படை தேவையில் வைக்கிறார். ஆனால் அது அடிப்படை தேவை மட்டுமில்லை, அது எல்லா தேவைகளிலும் வியாபிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாய்ந்து கொள்ள ஒரு தாய்மடி இல்லையே அப்படின்னு மனிதன் என்கிறான். செக்யூரிட்டி நீடு, அதாவது அடிப்படை தேவை தவிர, ஃபிசியாலஜிக்கல் நீடு தவிர
அதுக்கு மேலேயும் வருதுங்கிறாங்க. என்ன சாய்ந்து கொள்ள ஒரு தோல் வேண்டுங்கிறான் அவன், தாய்மடி இல்லையேங்கிறான் இவன். 2 பேருக்கு அது செக்யூரிட்டி நீடாகவும் இருக்குங்கிறாங்க. 3வது அது கம்பேனியன்ஷிப்பு தான். அதனால அதற்கு அடுத்தபடி நிலையிலும் அது வருதுங்கிறாங்க கம்பேனியன்ஷிப். அதற்கு அப்புறமும் எஸ்டீம் நீடிலேயே அது வருங்குதுங்கிறாங்க. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்ங்கிறார். அப்போ அதுலேயே அது வருதுங்கிறாங்க. அதற்கு மேலேயும் ஒன்றை அடைவதற்கும் அந்த நீடு வேணுங்கிறாங்க. அந்த நீடு ஒவ்வொரு தவணையும், அதனால கணவன் மனைவி மற்றவங்கிட்ட இந்த நீடு எப்படி போகுது அதை யோசிச்சு பார்க்குற போது, இப்போ ஒரு 2 உணர்வு தான் அடிப்படை உணர்வு. ஒன்று வயலன்ஸ், அதாவது 2 அடிப்படை உணர்வு. ஒன்று செக்ஸு, அதாவது பாலுணர்வு. இதனுடைய இன்னொன்று அந்த வயலன்ஸு மற்றது. அதாவது இப்போது பாலுணர்வுடைய உச்சம் என்ன, ஒரு பக்கம் என்ன, தாய்மை. அதாவது 2க்கு 2 பக்கங்கள் இருக்குங்கிறாங்க. அதாவது மனிதர்களுக்குள்ள ஒன்று இருக்கிறது இந்த வீரம், இப்போ வயலன்ஸு, அது ஒன்று. இன்னொன்று இந்த பாலுணர்வு. பாலுணர்வுடைய 2 பக்கம் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் காதல், அன்பு, தாய்மை, சகோதரத்துவம், இதெல்லாம் காதலில் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கற்பழிப்பு, கூடா ஒழுக்கம், அதெல்லாம் ஒரு பக்கம். அப்போ 2 பக்கம் இருக்குது. வயலன்ஸில் ஒரு உச்சம் என்ன, ஒரு அந்த வீரத்தில் வீரம், ஹீரோயிசம், நாட்டுப்பற்று. இன்னொரு பக்கம் கொலை, கொள்ளை, இதில் பூரா அதில் வருது. அப்போ 2க்கு 2 பக்கம் இருக்குது. இந்த பாலுணர்வுடைய நல்ல பக்கம் என்ன இருக்குது, தாய்மை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதோட தாய்மை, சகோதரத்துவம், அன்பு, காதல், இவ்வளவு இருக்கு. அந்த பக்கத்தை, அதாவது ஒன்று மிருகம் பாதி மனிதன் பாதி சேர்ந்து செய்த கலவை தான்ங்கிறான். இதில் நல்ல பக்கம் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்த சொல்கிறாங்க. அதாவது அதுக்குள்ள லிமிட்டேஷனோட. இப்போ 5 தானே இது பூராத்தையும் இது பண்ணுது. கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறியும் 5 கண், காது, மூக்கு, அந்த உடம்பு, இதால் தான் நம்ம புலன்களால் தான் அனுபவிக்கிறோம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்போ ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் அது உங்களுக்கு இது நல்லா, அதை எப்படி இந்த பாலுணர்வுகளில் உள்ள 5 புலன்கள் ஒன்றுது பாருங்க. இதே இப்போ ஒரு கஸ்டமர் இருக்கார், அவரை வாங்கன்னு கேட்குறோம். அப்போ கண்ணு வாங்கன்னு கேட்கணுமா, காது வாங்கன்னு கேட்கணுமா, வாய் வாங்கன்னு கேட்குது, உடம்பு வாங்கன்னு கேட்குது. ஒவ்வொன்றையும் அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸோட அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதோட அந்த புலனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த செயலுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அதோட பயன்படுத்துகிற போது அங்கே ஒரு மோட்டிவேஷன் நிகழ்கிறது. நம்ம மோட்டிவேஷன் நம்ம சொல்றத கேட்டா நடந்துட்டா அவன் மோட்டிவேட் ஆயிட்டான்னு அர்த்தம். நம்ம சொல்றத, நம்ம விரும்பினதை அடுத்தவன் கேட்டான்னா அங்கே ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அதில் அவன் பயனடைஞ்சான்னா அங்கே ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அவ்வளவுதான். அப்போ இந்த பாலுணர்வுங்கிறதுனுடைய நல்ல பக்கம் இருக்குல்ல, அதாவது சிறந்த பக்கம் இருக்குல்ல, அதுவும் இது எல்லா நீடலையும் வருதுன்னு மறுபடியும் சொல்றாங்க. மாஸ்லா என்ன பண்ணிட்டாரு, அடிப்படை தேவையில் அதை கொண்டு போய் வைக்கிறாரு. ஆனால் எல்லாத்துலேயும் அது வருது. அதாவது உயர்நிலை தேவைகள்லையும் பாராட்டுலையும் அது வருது. ஒரு 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 பெண் பாராட்டுனா ஒரு ஆணை, அவனுக்கு எவ்வளவு மோட்டிவேட் ஆகிறான். அதே மாதிரி ஒரு ஆண் கணவன் மனைவி மட்டும் இல்லை, அந்தந்த லிமிட்டேஷன்ஸோட அது மேலே ஒரு அன்போட பாராட்டுற போது, ஒரு தாய்மையோட பாராட்டுற போது, ஒரு சகோதரியாக பாராட்டுகிற போது கூட அதில் ஒரு
தேவை பூர்த்தியாகிறது. என்ன தேவை? அந்த அட்மிரேஷன், ரெகக்னிஷன் அப்படிங்கிற தேவை பூர்த்தியாகுதுங்கிறாங்க. அது மேலும் செய்ய அதில் தான் இந்த கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரக்கு மாமலையும் ஓர்கடுகாமனு பாரதிதாசன் பாடினார். அதுபோல இந்த தேவைகள் தான் இப்போ மனிதனை ஆட்டி படைக்கிறதெல்லாம் தேவைகள். அந்த தேவைகளுக்கு சரியான தீனி அதுக்கு நம்ம அடுத்தவர் தர்ற போது அவர்கள் நாமும் மோட்டிவேட் ஆகிறாங்க, அவங்களும் மோட்டிவேட் ஆகிறாங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்பிய செய்தி. அந்த புத்தகத்தில் பல விதங்களில் இதை சொல்கிறாங்க. இதில் மற்ற நண்பர்களும் உங்களுடைய பார்வையை சிலவற்றை பகிர்ந்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட இனிய நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகிறேன். லாவண்யா வந்திருக்காங்க, திருமிகு உமா இருக்காங்க, திருமிகு குரு, சாமிநாதன் சார், சரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க நண்பர்கள் சொல்லுங்களேன் உங்களுடைய கருத்துக்களை அல்லது நீங்கள் மோட்டிவேட் ஆன விஷயங்களை. ஒரு 10 நிமிடம் ஏதாவது கருத்துக்கள் சார். சொல்றீங்களா? சொல்லுங்க. நல்லா இருந்தது. நன்றி. அந்த பைபிள்ல சொன்ன தெரியல, பட் இப்ப தெரிஞ்சிச்சு. பட் நன்றி சொல்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப இதா இருந்தது. மத்தவங்க யாராவது உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. லாவண்யா மேம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் திவ்யா மேம். வணக்கம். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க புக்கு. ஆனா இதுல வந்து என்னன்னா, அடுத்தவங்களை நம்ம மோட்டிவேட் பண்றதுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு இதே மாதிரி நமக்கும் யாராச்சும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சோ அது செயின் மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னாதான் அந்த இது வந்து தொடர்பு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் பாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கறது. அப்போ அதை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நம்மளை பார்த்துட்டு சிலர் அதை கண்டிப்பா அட்லீஸ்ட் நம்ம பண்றதுல 2 நம்ம வந்து கேட்டதுல ஒரு 4 பண்ணோம்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு 2 பாஸ் ஆனா கூட போதும். அப்படியே ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். அது ரொம்ப நிறைய அது அழகா சொன்னீங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்க போனா, ஆனா அது வந்து இன்னொருத்தருக்கு எவ்வளவு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு அப்படிங்கிறது அது நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இந்த ஜீசஸ் இது கேட்டீங்க இல்லையா, ஆனானப்பட்ட ஜீசஸ்க்கே அதுதான் நிலைமைனா அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்ப நம்ம வந்து அந்த மோட்டிவேஷனை கொடுக்கறத மட்டும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதற்கான இது வந்து நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கறதான் கடைசியில புரிதல். கடைசி இது வந்து அதுதான் நம்மளோட கடமையை நம்ம செய்யணும், பலனை நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு முடிக்கும் பொழுது. நல்லா இருந்ததுங்க. தேங்க்ஸ். இது ஒரு கண்ணாடி மாதிரி தாங்க. கண்ணாடி முன்னாடி நம்ம சிரிச்சா அது சிரிக்கும், முறைச்சா அது முறைக்கும். நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களும் திருப்பி கொடுக்க போறாங்க. நீங்க ஒன்று அடிப்படை தேவை காசா கொடுக்குறோம், அப்புறம் 2வது தேவை அரவணைப்பா கொடுக்குறோம். அத செக்யூரிட்டி நீடுங்கிறது அரவணைப்பா கொடுக்குறோம், நமக்கு அரவணைப்பு கிடைக்குது. 3வது நீடு கம்பேனியன்ஷிப்பு. நம்ம ஒரு கம்யூனிட்டியில இருக்கோம், ஒரு நட்புல இருக்கோம், நட்பு திருப்பி கிடைக்குது. 4வது நீடு பாராட்டு, அந்த எஸ்டீம் நீடு, அதை கொடுக்குறோம், அது திருப்பி வருது. அதாவது நம்ம ஒருத்தனை மதிச்சா அவன் நம்மளை திருப்பி மதிக்கிறான். அதாவது அந்த நீடு வரிசையை நீங்கள் கொஞ்சம் சரியாக அதை ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி போட்டிருந்தோன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். அதாவது அடிப்படை நீடுங்கிறது காசு. அப்படி வரிசையாக ஒவ்வொரு நீடாக போகிற போது நம்ம எதை கொடுக்குறோமோ அதை திருப்பி நம்மளுக்கு வருது. லா ஆஃப் அட்ராக்ஷன் இது பூரா இதைத்தான் பேசுது. வருது கண்ணாடி மாதிரி தான் அது பூராமே. கண்ணாடி தான் அது. அதாவது நம்ம என்ன பண்றோமோ அதைத்தான் சமுதாயம் ஏத்த மாதிரி பண்ணுது. நீங்க அடுத்தவனை மோட்டிவேட் ஆகிற போது அவன் மோட்டிவேட் ஆனதை நீங்க காண்ற போது நீங்க மோட்டிவேட் ஆகுறீங்க இல்லையா? அதேதான். அதனால நம்ம அடுத்தவனுடைய நல்வாழ்வுக்கு நம்ம உதவுற போது நம்மளும் அதுல சிறக்கிறோம்ங்கிறது தான். அது 2 பேரும் மியூச்சுவல் தாங்கிறோம். அருமை. நல்லா நல்லா பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி திருமகள் லாவண்யா. வேற நண்பர்கள் யாராவது சொல்லுங்க. பரவாயில்ல சொல்ல. சாமிநாதன் சார் இது போட்டாரு, அவரு எப்போ போட்டாரு. மற்றவங்க
கேட்ட வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் how to motivate பத்தி? அவங்க ரெண்டு பேரும் லேட்டா தான் ஜாயின் பண்ணாங்க. ஆமா ஆமா, இருந்தாலும் குறைச்சா கேட்டிருக்காங்க. சம்மரி கேட்டிருக்கீங்க பாலகுரு சார். ஆமா சார், ஆக்சுவலா மோட்டிவேஷன் வந்து பண்றது சில டைம் வந்து இன்சல்ட் பண்றதுனாலே மோட்டிவேட் ஆகுறாங்க இல்லைங்களா பெரிய பெரிய தலைவர்கள். ஆனா அது வந்து இந்த மெத்தட்ல இந்த புக்ஸ்ல வராது இல்லைங்களா? இல்ல, அதுவும் ஒரு வகை தான். இப்போ எங்க ஒரு ஒரு நடந்ததை சொல்றேன். ஒரு மிகச்சிறந்த என்னுடைய ஒரு மேலாளர் இருந்தாரு. அவர் இன்சூரன்ஸில் அவர் என்ன பண்ணாரு, ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த மீட்டிங்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக அந்த மீட்டிங் போட்டிருந்தாரு. அவருடைய அறையில் அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு 8-9 பேர் அங்கே இருக்காங்க. இதற்கு முதலாண்டுல எல்லாம் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணவர். அவரு அதுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறாரு. சார் வரவான்னு கேட்குறாரு. அப்போ இந்த மேனேஜரு ஒரு கடுமையான குரலில் அந்த ஹட் பண்ணுறது மாதிரி, இது இவ்வளவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான மீட்டிங், உங்களுக்கு இதில் அனுமதி இல்லை அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்லிட்டாரு. சொல்லுவான். அவனுக்கு வருத்தப்பட்டு போயிட்டான். ஆனால் அதற்கப்புறம் அவருக்கு ஒரு வெறி வந்துருச்சு. அவருக்கு அவர் நல்லா செய்யக்கூடியவர், சில சூழலில் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் 3-4 மாதங்களில் அந்த குறிப்பிட்ட மீட்டிங் போட்டாங்கல்ல, அவங்க எல்லாரும் விடவும் பிஸ்னஸ் பண்ணிட்டார். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த நெகட்டிவாக மோட்டிவேட் ஆயிடுச்சு. நான் என்னுடைய அந்த நண்பர் மேனேஜரை கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு அவன் அப்படி செய்வேன்னு தெரியும், அதனால தான் அவ்வளவு அதை சொன்னேன்னாரு. அப்போ அது எல்லாமே இது சைக்காலஜி தானே. இதில் யார் எப்படி மோட்டிவேட் ஆகிறதுங்கான்னு சொல்ல தெரியல. அதனால அப்படி நீங்கள் சொல்லுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2-3 நடக்க சான்சஸ் இருக்கு சார். அதோட ரொம்ப அதிகமா போயிட்டா சூசைட் பண்ணிப்பாங்க. ஆமா, ஒரு ரொம்ப கம்மியா போயிட்டா எஃபெக்ட் இருக்காது. அது ஒரு பர்టిక్యులர் இதுல கரெக்ட். அந்த சில பேர் எதிரியா கூட எடுத்துக்கலாம். சில பேர் வந்து என்ன இப்படி சொல்லிட்டே ஒண்ணு நான் என்ன பண்றேன் இருக்கு. அது அந்த அவங்கவங்க வயது, அவங்களுடைய சூழல், அவங்களோட முன்னாடி இருக்க ரிலேஷன்ஷிப்பு, பின்னாடி இருக்க ரிலேஷன்ஷிப்பு, அதுலாம் இருக்கு. இது ஒண்ணு எளிமையா இதை சொல்லிட முடியாது. நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் கரெக்ட். நீங்க சொல்றது மகிழ்ச்சி. வேற இவர் அந்த நான் சொன்னேனே பிசியாலஜிக்கல் நீடா, பாலுணர்வு, எல்லா நீடுமா? நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல கடைசியா, இருந்தீங்கல்ல இப்ப பாலகுரு? நான் இருந்தேன் சார், பாதி கேட்டேன். என்னால உள்வாங்க முடியல. கேட்க முடியாது. அது எப்பவுமே ஒரு கற்பனையில போயிடும், கொஞ்சம் டைவர்ட் ஆயிடும். இல்ல அவங்க என்ன சொல்றாரு, நீங்க அந்த இந்த இது இப்போ நீடு தியரி பார்த்துருக்கீங்கல்ல, ஒவ்வொரு இதுலையும் ஒரு மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு எழுதுவோமே, பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒவ்வொரு தேவைகள் பூர்த்தி ஆக்குற போது அடுத்த தேவைக்கு மனிதன் என்கிறாங்கிறது தான் அது. பிசியாலஜிக்கல் நீடு முதல் நீடுங்கிறாங்க. அந்த உரையுள் உடை உணவு, அதுக்கப்புறம் இன்னைக்கு கிடைச்சது நாளைக்கும் கிடைக்கணுங்கிறாங்க. அது செக்யூரிட்டி நீடு, அதைத்தான் அரவணைப்புன்னு சொன்னேன்னா. மூன்றாவதாக கம்பேனியன்ஷிப், தோழமை உணர்வு சொல்றாங்க. நாலாவதா அதெல்லாம் உயர்நிலை, அது எஸ்டீம் நீடு, அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் மனிதர்களிடையேங்கிறது, புறக்கணிப்புக்கு அஞ்சுறது. அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிறது தான் ஆக்சுவலைசேஷன் சொல்கிறோம், அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறோம். அது அந்த இதை பற்றி தான் இப்போ பேசுகிறேன். வேறு நேரம் நம்ம சொன்னதுகள்லாம். அகிலா மேடம் வந்திருக்காங்க, ஏதாவது கருத்து சொல்கிறதுனா சொல்லுங்கள், முடிக்கலாம். வேறு ஏதாவது மோட்டிவேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நினைச்சதை பற்றி சொல்ல முடியுதுன்னா சொல்லுங்கள். நல்லது. எதையும் எதிர்பார்க்காதீங்க, மனம் நினைச்சு
இங்க எதுவா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமோ அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். நம்ம எப்படி கண்ணாடி பார்க்கணுமோ அது மாதிரிதான் நம்ம சிரிச்சா அது மாதிரி நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அந்த திருப்பி அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா சார்? நல்லது நல்லது. நீங்க ஷார்ட்டா சார், அதாவது அவர்களும் மோட்டிவேட் ஆங்க, அவங்க மோட்டிவேட் ஆகுறத பார்க்குற போது நம்மளும் மோட்டிவேட் ஆகிறோம். அதான் அதான் அந்த கண்ணாடியுடைய. ரொம்ப மகிழ்ச்சி. ரெட் ஃபோர்ட்ல இன்னொரு உமாவா இருக்கீங்க, யார் இருக்கா? அது உண்மை சார். இப்ப ஒண்ணு நம்மள மத்தவங்க மோட்டிவேட் பண்ணணும், இல்ல நம்ம மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணணும். சோ நம்ம மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணும்போது நமக்கே சில விஷயம் புதுசா ஞாபகம் வருது. அது கரெக்ட் தான் சார். ரொம்ப மகிழ்ச்சி. இது வரைக்கும் ரொம்ப அழகா கேட்டவங்க ஒவ்வொருத்தரையும் வணங்குறேன். சமாளிச்சுட்டாரு அவர் பயன்படுத்தினால. என்னோட ஒரே கருத்து, முன்னாடி சுந்தர்னு ஒருத்தர் வருவார், இப்ப கொஞ்ச நாளா வரல. ஏன்னா அவரு முடிச்ச உடனே